Hi friends, welcome back to my channel vlog my way தமிழ். இன்னைக்கு நம்ம எங்க கிளம்பிருக்கோம்னு பாத்தீங்கன்னா லெவன்வர்த்துக்கு தான். நம்மளோட புது கார்ல வந்துட்டு இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டிரைவ், அதுவும் லாங் டிரைவ் வந்துட்டு போக போறோம். எதுக்கு லெவன்வர்த் போறோம்னு பாத்தீங்கன்னா இங்க வந்து டிசம்பர் மந்த் எண்டிங்ல பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே ஸ்னோவா இருக்கும் அங்க லெவன்வர்த்ல. நம்ம போற வழி எல்லாமே பாத்தீங்கன்னா மவுண்டன் மேலே ஏறி அந்த ஒரு குட்டியான வில்லேஜ்க்கு வந்து போக போறோம். அது மட்டும் இல்லை அங்கே வந்து மெயினாக வந்துட்டு டியூபிங்கு ஸ்லெட்டிங்கு அப்படிங்கிற மாதிரி மோஸ்ட் ஆஃப் த வின்டர் ஆக்டிவிட்டீஸ் அங்கே வந்து நடக்கும். வாங்க நம்ம இன்னைக்கு அங்கே போய் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நம்ம காலையிலேயே பிரேக்ஃபாஸ்ட்டை மட்டும் முடிச்சுட்டு லெவன்வர்த்தில் போய் லஞ்சு சாப்பிட்டுக்கலான்ட்டு காலையில் சீக்கிரமாக வந்து கிளம்பியாச்சு. என் பொண்ணு என் பையன் 2 பேருக்கு மட்டும் பிரேக்ஃபாஸ்ட் வந்து கொடுத்துட்டு நம்ம வந்து ஒரேடியாக லஞ்ச் மட்டும் போய் சாப்பிட்லாம் லெவன்வர்த்தில் அப்படின்னு வந்து கிளம்பி போய்கிட்டு இருக்கோம். நம்ம வீட்டிலேருந்து பார்த்திங்கன்னா எப்படியும் ஒரு 2 hours ஆகிடும் லெவன்வர்த் போய் சேர்கிறதுக்கு. அதனால் என்னோடய பையனோட நாப் டைம்லேயே வந்துட்டு கிளம்பிட்டா அவன் கரெக்டாக இருக்கும், தூங்கி எந்திரிக்கிறதுக்கும் நம்ம போய் சேர்கிறதுக்கும் அப்படிங்கிற பிளான் பண்ணி நம்ம கிளம்பி போயிட்டுருக்கோம். நம்ம வீட்டிலேருந்தே கிளம்பி ஒரு 20 minutes ட்ரைவ் போனோன்னே பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ஸ்னோவாக இருந்தது வர வழி எல்லாமே. 2 hours ட்ரைவ் பண்ணிட்டு வந்து ஒரு வழியாக நம்ம லெவன்வர்த் வந்து சேர்ந்தாச்சு. இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்திங்கன்னா சென்டர் ஆஃப் த வில்லேஜ்க்கு தான். இங்கே தான் வந்துட்டு மோஸ்ட் ஆஃப் த ஷாப்ஸு அதுக்கப்புறம் ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாமே இருக்கும். இப்போ நம்மளுக்கு லேட் ஆகிடுச்சு, நம்மளோட லன்ச் டைமே வந்துட்டு கிராஸ் பண்ணியாச்சுங்கிறனால ஃபஸ்ட்டு நம்ம போய் சாப்பிட்ணும். அதுக்காக ஒரு ரெஸ்டாரண்ட் வந்து பார்த்து வச்சுருக்கோம், அங்கே தான் போயிட்டுருக்கோம். வில்லேஜ்குள்ளே போக போகவே பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும், இந்த பில்டிங்ஸ்லாம் பார்த்தாலே ரொம்பவே பழைய காலத்து பில்டிங்ஸாக இருக்கும். எதுவுமே இப்போ இருக்கிற மாடர்ன் பில்டிங் மாதிரி இருக்காது. இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா பில்டிங்ஸ்லேயும் வந்துட்டு ஃபுல்லாகவே லைட்டிங்ஸ் வந்து போட்டிருப்பாங்க. இப்போ கிறிஸ்மஸ் நியூ இயர் டைமுங்கிறனால ஃபுல்லாக லைட்டிங்ஸ் போட்டு வில்லேஜே ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த லைட்டிங்ஸை பார்க்கவே வந்துட்டு எல்லா இடத்துலையும் இருந்து வருவாங்க. நம்ம இப்போ வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு மெக்சிகன் ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் வந்திருக்கோம். அந்த ரெஸ்டாரண்ட்குள்ளாரையும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக லைட்டிங்லாம் போட்டு டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க. எந்த மெக்சிகன் ரெஸ்டாரண்ட்டுக்கு போனீங்கனாலும் இந்த சிப்ஸ் அண்ட் சல்சா வந்துட்டு நம்மளுக்கு உள்ளே வந்த உடனே ஃப்ரீயாக வந்துட்டு கொடுத்துருவாங்க. என் பையன் அந்த சிப்ஸை பார்த்த உடனே அந்த சிப்ஸை சாப்பிட்ணும் அப்படின்னு கேட்டு வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். நம்மளும் பயங்கரமாக பசியில் இருந்தனால அந்த சிப்ஸை வந்துட்டு போட்டுட்டு வந்து எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். அந்த சிப்ஸு சாப்பிடவே நம்மளோட மெயின் டிஷ்ஷும் வந்துட்டு ஆர்டர் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஆர்டர் பண்ண 10வது நிமிஷத்துலேயே கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. இது பார்த்தீங்கன்னா லைம் சிக்கன் அதுக்கப்புறம் க்ரீன் சிக்கன் அப்படின்ட்டு 2 பிளேட் ஆர்டர் பண்ணியிருந்தோம். சுட சுட கொண்டாந்து வச்சோன்னே பசியில் வந்து கடகடன்னு எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். நான் ஆர்டர் பண்ணது பார்த்தீங்கன்னா லைம் சிக்கன் ரொம்பவே வந்துட்டு டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது. அது மட்டும் இல்லை, இது வந்து பைனாப்பிள் கோகோனட் மில்க் ஜூஸ்னு வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதுவும் வந்துட்டு டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது. என் பொண்ணுக்கு வந்துட்டு சிக்கன் நாச்சோஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். என் ஹஸ்பண்ட் வந்துட்டு க்ரீன் சிக்கன் வந்துட்டு ஆர்டர் பண்ணியிருந்தார். எல்லாமே டேஸ்ட் வந்து ஓரளவுக்கு சூப்பராகவே இருந்தது. நம்மளோட லன்ச் வந்து முடிச்சுட்டு திரும்ப அந்த சென்டர் ஆஃப் த வில்லேஜுக்கு வந்து வந்தாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஹார்ஸ் கேரியேஜ் ரைடு அப்படின்னு ஒன்று வச்சுருந்தாங்க. அதில் தான் வந்து நிறையா பேர் வந்து போயிட்டு இருந்தாங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஹார்ஸ்க்கும் வந்துட்டு டெக்கரேட் பண்ணி பயங்கரமாக வந்துட்டு லைட்டிங்லாம் போட்டு கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தாங்க. ஒரு பில்டிங்லேயும் ஒரு விதமான லைட்டிங்ஸ் அண்ட் டெக்கரேஷன்ஸ்லாம் வந்து வச்சுருந்தாங்க. அது மட்டும் இல்லை, இந்த டவுன் சென்டர் பார்த்திங்கன்னா ஹோம்மேட் சாக்லேட், ஹோம்மேட் ஐஸ்கிரீம் அதுக்கு வந்து ரொம்பவே ஃபேமஸ். அதனால நம்ம எப்போ இங்கே வந்தாலும் இந்த ஹோம்மேட் சாக்லேட் அண்ட் ஹோம்மேட் ஐஸ்கிரீம் வந்துட்டு சாப்பிட்டு தான் போவோம். அதுக்காக இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஹோம்மேட் சாக்லேட் வாங்கலாம் அப்படின்னு உள்ளே போய்கிட்டு இருக்கோம். இந்த கடையில் வந்து பயங்கர கூட்டமாக இருக்கும் எப்போ நீங்கள் வந்தீங்கனாலும். இது என்னடா லாலிபாப் இவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு பார்க்குறீங்களா? இது வந்து ஆப்பிள் லாலிபாப். ஆப்பிளை வந்துட்டு சாக்லேட்டில் டிப் பண்ணி அதுக்கு வந்து ஒரு டாப்பிங் மாதிரி கொடுத்து வச்சுருப்பாங்க. குழந்தைங்களுக்கு பார்த்த உடனே ஒரு அட்ராக்டிவாக இருக்கனால சாப்பிட்ணுன்ட்டு அது வாங்கி சாப்பிடுவாங்க ஆப்பிள்ஸை. இங்கே பார்த்தீங்கன்னா சாக்லேட்ஸு, மேக்ரோன்ஸு, பார்ஸு அப்படின்ட்டு ஏகப்பட்ட வெரைட்டியில் வச்சுருந்தாங்க. சாக்லேட்ஸ் மட்டும் ஏகப்பட்ட வெரைட்டியில் இருந்தது. மில்க் ஷேக்கு, பிஸ்தாஷியோ, எக்னாகு, ராஸ்பெரி, ஸ்ட்ராபெரி, பைனாப்பிள்ன்ட்டு. மேக்ரோன்ஸும் வந்து காஃபி, பைனாப்பிள் அப்புறம் லைமுன்னு வேறு வச்சுருந்தாங்க. இது பார்த்தீங்கன்னா பார்ஸ் தான். ஒவ்வொரு நட்ஸையும் வந்துட்டு சாக்லேட்டில் மிக்ஸ் பண்ணி அது பார் மாதிரி வந்து மேக் பண்ணி வச்சுருப்பாங்க. நம்மளுக்கு பிடிச்ச சாக்லேட் அண்ட் மேக்ரோன்ஸ் வந்து வாங்கிட்டு பில் போட்டுட்டு நம்ம கிளம்பியாச்சு.
சாக்லேட் வாங்கி முடிச்சுட்டு வெளியே வந்தோடனே பார்த்தீங்கன்னா ஸ்னோவில் விளையாண்டே ஆகணும்னு என் பொண்ணு என் பையன் 2 பேரும் வந்து கிளம்பிட்டாங்க. என் பையனுக்கு வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்துட்டு ஸ்னோவில் விளாட்றது. அவனுக்கு வந்து ஏதோ டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இது வந்து சில்லுன்னு இருக்கிறதுனால அவனுக்கு கையை கீழே வைக்கிறதுக்கே பிடிக்காத மாதிரி வந்து விளாண்டுட்டு இருந்தான். அப்புறம் போக போக வந்துட்டு அவனும் வந்து விளையாட ஆரம்பிச்சிட்டான் ஸ்னோவில். சரி வாங்க, நீங்கள் தான் விளாண்டு முடிச்சிட்டிங்களே, வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டா 2 பேரும் வரவே இல்லை. நாங்கள் வந்து ஸ்னோமேன் பில்ட் பண்ணிட்டு தான் வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அங்கே இன்னும் விளாண்டுட்டே இருந்தாங்க. வெதர் பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து சில்லுன்னு ஆக ஆரம்பிச்சிருச்சு ஈவினிங் ஆக ஆக. இப்போ வந்து டைம் பார்த்திங்கன்னா 4 o'clock தான், ஆனால் வந்து இருட்டவும் ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு மேலே எங்கே ஸ்னோவில் விளாட்றது, நம்ம வந்து கிளம்ப வேண்டியதான் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும் போது தான் எங்கே ஸ்னோ இருந்தாலும் அங்கே ஒரு ஸ்டாப் போட்டு நானும் சேர்ந்து விளாட ஆரம்பிச்சிட்டேன். என் பையனும் வந்துட்டு ஸ்ட்ராலரில் இருந்துட்டு எண்ணெய் இறக்கி கொடுங்க, நீங்கள் மட்டும் விளாண்டுட்ருக்கீங்கன்ற மாதிரி அவனும் இறங்கி வந்துட்டான் திரும்ப. சரி வீட்டுக்கு கிளம்புறதா இல்லை இங்கேயே நின்று விளாண்டுட்ருக்கிறதான்னு தெரியாமல் எல்லோரும் விளாட ஆரம்பிச்சிட்டோம். என் பொண்ணு சரி இதுதான் டைமு, நம்ம வந்து ஸ்னோமேன் பில்ட் பண்ணலான்ட்டு அவளும் ஸ்னோமேன் உட்காந்து பில்ட் பண்ணிகிட்டு இருந்தா. டைம் பாருங்கள் 4 o'clock தான் ஆச்சு. அதுக்குள்ளார எவ்வளோ இருட்ட ஆரம்பிச்சிருச்சுன்ட்டு. ஈவினிங் ஆக ஆக தான் இங்கே லைட்டிங்ஸ் வந்து பார்க்குறதுக்காக எல்லா இடத்துல இருந்து வந்து கூட்டமாக வந்துட்டே இருந்தாங்க. போதுன்ற அளவுக்கு ஸ்னோவில் விளாண்டு முடிச்சாச்சு எல்லாரும். நெக்ஸ்ட்டு ஸ்லெட்டிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஸ்லெட்டு வந்து காரில் இருக்கனால காருக்கு போய்கிட்டு இருக்கோம். கார்லேருந்து நம்மளோட ஸ்லெட் எடுத்துகிட்டு வந்து இங்கே ஸ்லெட்டிங் பண்ண ஆரம்பிச்சிட வேண்டியதுதான் நெக்ஸ்ட்டு. இங்கே பாருங்கள் ஒரு 1/2 an hourக்குள்ளேயே எவ்வளோ இருட்டிருச்சுன்ட்டு. இருட்டினதுக்கப்புறம் பாருங்கள் ஊரே எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. இந்த லைட்டிங்கை பார்க்குறதுக்காக தான் எல்லா இடத்துல இருந்தும் வருவாங்க மெயினாக. இது கிறிஸ்மஸ் நியூ இயர் டைமில் மட்டும்தான் இந்த லைட்டிங் போடுவாங்க. அதுக்காகவே நிறைய இடத்துலேருந்து பார்க்குறதுக்கு வருவாங்க. இந்த டவுன் பேரே பார்த்திங்கன்னா கிறிஸ்மஸ் டவுன் தான் சொல்லுவாங்க. இந்த நியூ இயர் கிறிஸ்மஸ் டைம் அப்போ தான் இங்கே ஏகப்பட்ட ஆக்டிவிட்டீஸ் வந்து நடக்குன்றனால. இந்த மெயின் ஏரியாவில் தான் வந்துட்டு ஸ்லோப்பாக இருக்கும். அது ஸ்னோ வந்துச்சுன்னா ஸ்லெட்டிங் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஏற்ற இடம் மாதிரி இருக்கிறனால இங்கே தான் வந்து குழந்தைங்க அவங்களோட ஸ்லெட்டை வந்து எடுத்துகிட்டு வந்து வச்சு ஸ்லெட்டிங் பண்ணிகிட்ருப்பாங்க. இது வந்து ஒரு ஃப்ரீ ஆக்டிவிட்டிங்கிறனால நிறையா பேர் இங்கே வந்து ஸ்லெட்டிங் பண்ணுறதுக்கு வருவாங்க. என் பொண்ணு என் பையன் 2 பேருமே வந்து ஸ்லெட்டிங் பண்ணி முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து கிளம்பியாச்சு. இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.